गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வியாழக்கிழமை, மே மாதம் 28ஆம் தேதி, மன்மத வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 12 மணி வரை உத்திரம், அதன் பிறகு ஹஸ்தம். காலை முதல் உச்சி நேரம் 12 வரை உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. பகல் 12 மணிக்கு ஹஸ்தம் ஆரம்பமாகிறது. திதி வளர்பிறை தசமி திதி. பகல் 12 மணி வரை யோகம் நன்றாக இல்லை. 12 மணி முதல் சித்த யோகம் ஆரம்பம். அதன் பிறகு நாள் முழுவதும் சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் புதன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் குரு, கன்னியில் சந்திரன் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று திருப்பாதிரி புலியூர் அதிகார நந்தி, சிவகாசி விஸ்வநாதர் ரதம், திருமோகூர் கருட சேவை, திருக்கண்ணபுரம் கருட சேவை, மதுரை கூடலழகர் கருட சேவை, அரியக்குடி சீனிவாச பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருள்வார். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலிலே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் யாருடனாவது ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு வரவேண்டிய தொகை வந்துவிடும். தொழில் தொடர்பான தடைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் செய்யும் இடத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். தொழில் தொடர்பான வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இது விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி, தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்குதல், பொருளாதார நிலையிலே முன்னேற்றம் அடைதல் போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரனோடு ராகு இணைந்திருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். தற்போது பணிபுரியும் இடத்திலிருந்து வேறு இடத்திற்கும் நீங்கள் மாற்றப்படலாம். பணியிட மாற்றம், பதவி உயர்வு, உயர் பதவிக்கான வாய்ப்பு கிடைத்தல் போன்ற பல நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதில் கணிசமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள் என்று இந்நாளை சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மணமான தம்பதியர் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவார்கள். மக்கட்செல்வம் உருவாகும் அற்புதமான ஒரு நேரம் இது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதியின் மற்றொரு வீடான கன்னியிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். ராசிக்கு 4ஆம் இடத்து சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். மகிழ்ச்சியான பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் சுற்றுலா சென்று வருவார்கள். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தமான தொலைதூர பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக நெருங்கிய உறவினர்கள் இல்ல திருமணம் போன்ற காரணங்களுக்காக மகிழ்ச்சியாக வெளியூர் சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆறுக்குடையவன் 12ஆம் இடத்திலே சூரியனோடு அஸ்தங்கம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும்.
கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். ராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கிறது ஜூலை 5ஆம் தேதி வரையிலே. 11ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும் விதத்திலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் மறைந்து போகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகுவோடு சந்திரன் இணைந்திருக்கின்ற ஒரு நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் மிகவும் வலுவான நிலையிலே அமைந்திருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். உற்றார் உறவினர் வருகையால் வீடு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு நெருக்கமானவர்களை, மனதிற்கு பிடித்தவர்களை, நண்பர்களை, உறவினர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள். மாலை பொழுதிலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உருவாகும். இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருக்கும் மிகச்சிறப்பான நேரம் இது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 9 குடைவன் 10லும் 10 குடைவன் 9லுமாக ராசி அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் பயனாக நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கிடைக்காத ஒரு பொருளாதார முன்னேற்றம் இப்பொழுது கிடைக்கும். தடைப்பட்டிருந்த பணம் இப்பொழுது வரும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை அனைத்தும் வசூலாகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். இது வருமா வராதா என்று நீங்கள் மலைத்து போயிருந்த, திகைத்து போயிருந்த அல்லது பயந்து போயிருந்த சில பெரிய தொகையெல்லாம் இப்பொழுது சுலபமாக கைக்கு வந்துவிடும். ஆகவே இது ஒரு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சச்சரவுகள் அனைத்தும் முடிவுக்கு வருகின்ற ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியருக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடமாகிய திரிகோணஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மை அளிக்கக்கூடியது. அதிக அளவிலே பயணங்கள் ஏற்படும். கடல் கடந்து செல்ல வேண்டும் என விரும்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். தூரதேச பயணம் மேற்கொள்ள விரும்புவோருக்கு அதற்கான பயணம் இப்பொழுது ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதற்கான அனைத்து விதமான தஸ்தாவேஜுக்களும் உங்கள் கைக்கு வந்து சேரும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் தொடர்பான அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்கின்றவர்கள் போன்ற அனைவருக்குமே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். விரயஸ்தானத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் பண வரவு குறையாது. பண வரவு அதிகமாகத்தான் இருக்கும். எனினும் செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கலாம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை.
ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி செவ்வாயோடு சூரியன் புதன் சேர்க்கை, 9ஆம் இடத்தில் குரு உச்சம் என மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அனைத்து விதமான சிக்கல்களும் தீரும். பொருளாதார நிலை சீராகும். இறை வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றுள்ள குருவால் உங்களது பாக்யஸ்தானம் இப்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. பாக்யாதிபதி சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே மிக அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது ராகுவோடு. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அஷ்டமாதிபதி என்னும் சந்திரன் உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம். அது 10ஆம் இடம் சென்றதால் நன்மை. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு ஜூலை மாதம் 5ஆம் தேதி என்று பெயர்ச்சியாகி 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அதற்கு இன்னும் 5 வாரங்களே இருக்கின்றன. ஆகவே இப்பொழுது அதிக அளவிலே நன்மைகள் நடைபெற ஆரம்பித்துவிடும். இப்பொழுது முதலே உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். மிக சிறப்பான மிக பெரிய அளவிலே நன்மைகள் நடைபெறப் போகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். உற்றார் உறவினர்களை சந்திப்பீர்கள். சில நண்பர்களை சந்திப்பீர்கள். ஒரு சிலர் சுற்றுலா சென்று வருவார்கள். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்துவிடும். சலசலப்புகளெல்லாம் தீரும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்நாள் உள்ளது. கும்பராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். கும்பராசியினருக்கு இந்நாளிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே அதிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இயன்றவரை கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுவது நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளும் விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். குறைவாக பேசுங்கள். அதிகமாக பேச வேண்டாம். பேச்சை குறைக்க வேண்டும். இறை வழிபாட்டை அதிகரிக்க வேண்டும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராகுவும் சந்திரனும் இணைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். மனமான தம்பதியர் மகிழ்ச்சிகரமாக இல்லறம் நடத்துவார்கள். புத்திர சந்தானம் தாமதமாகி கொண்டிருக்கும் தம்பதியருக்கு இப்பொழுது மக்கட்செல்வம் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். அவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். திட்டமிட்டபடி அனைத்தையும் செய்வீர்கள். நீங்கள் நினைத்ததையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய, ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளையோடு அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது. நாளை காலையில் முடிஞ்சிடுறது. அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளைய தினம். ஏகாதசி விரதம் நாளைய தினம். வளர்பிறை ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் நாளை தினம் அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். 2 முகூர்த்த நேரங்கள். ஒன்று அதிகாலை முகூர்த்தம் 5:30 6:45. மற்றொரு முகூர்த்த நேரம் காலை 9:15 முதல் 10:30 வரை. 9:15 to 10:30 ஒரு முகூர்த்தம். காலையில் 5:30 to 6:15 ஒரு முகூர்த்தம். இரண்டாவது முகூர்த்த நேரம் 9:15 to 10:30. நாளை தினம் 2 முகூர்த்த நேரங்கள் வருகின்றன. நாளை தினம் மிகச் சிறப்பான ஒரு முகூர்த்த நாள். அக்னி நட்சத்திரம் முடிவடைகின்ற நாள். ஏகாதசி விரதம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் பற்றியும் என்னென்ன பூஜைகள் இருக்கு, என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்றதை பத்தி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் யஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்மத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி 28/5/2015 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக கல்யாண வீடாக இருந்தாலும், கிரகப்பிரவேசம் வீடு, புதுமனை புது விழா இருந்தாலும் எல்லா சுப நிகழ்ச்சிகள்லையும் விருந்துன்றது நம்மளோட பாரம்பரியம். அந்த விருந்துன்ற பொழுது நம்ம அவங்க சக்திக்கேற்ப ஆடம்பரமாகவும் அல்லது ஓரளவு மத்திய தர வர்க்கமாகவும் பண்ணுறோம். இப்போ நிறைய ஹோட்டல்களில் ஆர்டர் கொடுத்தா கூட கொண்டு கொடுத்துட்றா. இது ஒரு பக்கம். ஏன் இந்த விருந்தை பற்றி அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பந்தியில் பந்திபட்சம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவான். எப்படின்னா, இப்போ ஒரு விருந்தில் ஒரு 100 பேர் சாப்பிட்றான்னா அதில் 10 பேரை மட்டும் விசேஷமாக கவனிக்கிறது. நிறைய வீடுகளில் பார்ப்பீங்க, அண்ணா வந்திருக்கா கவனிங்கன்னு சொல்லி பால் பாயசம் ஸ்வீட்டு தனியாக கொண்டு வந்து கொடுத்துட்டுருப்பான். மற்றவர்களோட இலைக்கு அது போகாது. இது பந்திபட்சம்னு சொல்லுவான். அது பெரியவர்கள் பார்க்கக்கூடாது. இலையில் உட்கார்ந்துட்டா ஆன்மா தான் தெய்வம். அந்த இலையில் பரிமாறுற அந்த உணவுகள் தான் நைவேத்தியம், பிரசாதம். அதனால் ஆன்மான்ற அந்த தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய பிரசாதம் எல்லா ஆன்மாக்களுக்கும் சரி சமமாக இருக்கணும். ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், அல்லது நெருங்கிய உறவினர், நண்பர், இல்லை மற்றவர்கள் நம்ம பிரித்து பேதம் பார்க்கவே கூடாது. பந்தியில் உட்கார வச்ச பிறகு எல்லாருமே நம்ம சமந்தான். அதில் கூட பந்தியில் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு அவளை எழுப்பவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இது 2 விதமான நிகழ்ச்சியில் வாழ்நாளில் பார்த்துருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு மிகப்பெரிய பிரமுகர் வீட்டு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அப்போ அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமான விருந்து. ஆடம்பரம்னா ரொம்ப ஆடம்பரமான விருந்து. அப்போ ஒரு பக்கம் அதுங்க பார்த்திங்கன்னா அந்த டேபிள்லேயே நிறைய இதெல்லாம் பண்ணி பார்க்கும்பொழுதே அது ஒரு பெரிய இடத்து கல்யாணம் தெரிகிற மாதிரி. இன்னொரு பக்கம் சாதாரண டேபிள். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஸ்வீட்டெல்லாம் போட்டான். அப்போ அந்த டேபிளில் வேலை செய்யக்கூடியவர்கள், வண்டி ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கே பெரிய மனிதர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு 100 பேர், இங்கே ஒரு 200 பேர்.
அப்போ நம்ம பார்த்தோம். அப்போ வண்டி ஓட்டக்கூடிய ஒருத்தர் டிரைவர் கேட்குறாரு, எனக்கு இன்னொரு ஸ்வீட்டு, அதாவது எங்கள் இலையில சாய்க்கக்கூடிய அந்த ஸ்வீட் வேணும்னு கேட்குறாரு. ஆனால் அவள் வந்து அந்த சமைச்சவர் பரிமாறினவர் அதை கேட்டுக்காமே போயிட்டார். திருப்பி நாங்கள் வெளியில் வந்தோம். வந்த உடனே ஐஸ்கிரீம் கொடுத்துட்டே இருக்கா. அவரும் வரார். அவர் வந்து ஐஸ்கிரீம் ஒன்றும் கேட்டால் காதிலே வாங்கலை. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், அங்கே பரிமாறின ஒருத்தனை கூட்டி, என்னப்பா அவர் ஐஸ்கிரீம் கேட்குறாரு, அவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, இல்லை இது வந்து முக்கிய விருந்தினர்களுக்காக, நண்பர்களுக்கு, உறவுக்காரங்களுக்காக பண்ணது. அது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் பீடா கிடையாது, ஐஸ்கிரீம் பீடா கிடையாது, 3 விதமான ஸ்வீட் கிடையாது, ஒரு ஸ்வீட்டு தான் அப்படின்னா. இதுதான் நம்ம சொல்கிறோம் பந்திபட்சம்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் வாகனம் ஓட்டுறதுக்கோ இல்லை வந்து வேலையாட்களுக்கோ நீங்கள் வந்து சமைச்சு போகிறதா இருந்தால் தனியாக போடலாம். இங்கே ஒரு மண்டபத்தில் போட்டால் இன்னொரு பின்னால் ஒரு சின்ன மண்டபம் இருந்தால் அங்கே தனியாக போட்டுக்கலாம். ஆனால் ஒருத்தர் பார்க்கக்கூடிய நிலையில், ஒரே இடத்துல ஒருத்தர் சாப்பிட்றத இன்னொருத்தர் பார்க்கக்கூடிய நிலையில் பந்திபட்சம் பார்க்கக்கூடாது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விபத்தில் அவர் இறந்தான்னு கேள்விப்பட்டும்போது வருத்தமாக இருந்தது. இந்த தர்மத்தை நம்ம எடுத்து சொல்கிற வாய்ப்பும் இல்லாமல் போச்சு. நமக்கு வேண்டியவர் ஒருத்தர் இப்படி தவறு பண்ணால், ஒருவேளை இந்த தவறு காரணம் தான் அவர் விபத்து ஏற்பட்டுதான்னு கூட மனதில் ஒரு உறுத்தல். ஏன்னு சொன்னால் இந்த விருந்துன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பந்திபட்சம் பார்க்கக்கூடாது. இது மாதிரி தான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன், என் சிறு வயசில் ஒரு அர்ச்சகர் வீட்டு பெரிய நிகழ்ச்சி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சாப்பிடும்போது இன்னொருத்தர் கூட உட்கார வைக்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த அர்ச்சகர் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது திருவல்லிக்கேணில் யாரோ முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு இளைஞர் வந்து உட்காந்துட்டார். அவர் கை வச்சுட்டார். ஆனால் இவர் கண்டுபிடிச்சிட்டான், இவர் நம்ம சமூகம் இல்லை, யாரோ வெளியிலேருந்து அந்நியன். உடனே ஒருத்தர் அடிக்க போனார். அப்போ அந்த அர்ச்சகர் சொன்னார், அவர் கை வைக்காதீங்க, சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட பிறகு அவரை தாம்பலம் கொடுத்து வெளில அனுப்பிச்சிட்டார். வேறு ஒன்றும் பண்ணல. அதுக்கு அவர் சொன்னது, இலையில் உட்கார்ந்தவாளை எழுப்பினால் சுவாமி சாப்பிட்றத நம்ம தடுத்தா மாதிரி. அதனால் பந்தியில் யார் உட்கார்ந்தாலும் இலையில் அவள் கை வச்ச பிறகு அவளை எழுப்பவே கூடாது, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எழுப்பக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. எதுக்கு இதை சொல்கிறோன்னா, பெரியவங்க சொல்லி கேட்டது. அதனால் பந்தியில் நம்ம எல்லாரையும் சமமாக நடத்தணும், பந்திபட்சம் பார்க்கக்கூடாது. இப்போ கூட தாதான்னு சொன்ன உடனே அது ஒரு பெரிய ஒரு அர்த்தம் நம்ம பண்ணிக்கிறோம், அதாவது ஒரு ரவுடி அப்படின்னு. ஆனால் அன்னதாதான்னு சொல்லுவாள். தாதானா காப்பாற்றக்கூடியவன் அர்த்தம். அதை கூட நம்ம தவறாக புரிஞ்சுட்டுருக்கோம். அன்னதாதான்னு சொல்லுவாள். தாதானா காப்பாற்றக்கூடியவர், அன்னதாதானா அன்னமிட்டு காப்பாற்றக்கூடியவர். அதனால் நம்ம விருந்துகளில் பாரபட்சம் கட்டாயம் நம்ம பார்க்கக்கூடாது. இலையில் உட்கார்ந்த அத்தனை பேரையும் நம்ம கடவுளாக பார்க்கணும். அதில் பரிமாறுற அத்தனை உணவுகளும் சுவாமிக்கு படைக்கிறதா நினைக்கணும். அதுதான் உண்மையான விருந்து. இன்னும் நிறைய ஆன்மீக விஷயங்களை பேசலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. அன்னதானம் பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து முதல் நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் விஜயலட்சுமிங்க, வேலூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க இன்னைக்கு சுவாமிஜி கிட்ட பேசணும்? தம்பிக்கோசரம் கேட்கணுங்க. தம்பி 38 வயசு ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆகல. உங்க தம்பியோட பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. தம்பி பேர் கார்த்திகேயங்க. பிறந்த தேதி வந்து ஏப்ரல் 2, 1978ங்க. ராசி வந்து மகர ராசி, நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், 4ஆம் பாதம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய தம்பிக்காக கேட்க போறீங்க? சுபகாரியம் குறித்து கேட்க போறீங்க இல்லையா? ஆமாங்க. சரிங்கம்மா, உங்களுடைய தம்பிக்கு எப்ப சுபகாரியம் கைக்கூடி வரப்போகுதுங்கிறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சுவாமிஜி நமஸ்தே. என்ன உத்தியோகம் பண்றாரு உங்க தம்பி? மீன் வியாபாரம் பண்றாங்க. சரிம்மா, எப்பயிலேருந்து வரேன்னு பாக்குறீங்க? அது ஒரு 4-5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். சரிம்மா, இது வரைக்கும் கைக்கூடி வரல? ஆமாங்க. இப்ப நீங்க சொல்லுங்கம்மா. பாக்குற பொண்ணுலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு தம்பிக்கு செட் ஆக மாட்டாங்க. ஓ சரி. இந்த விவாகத்துல இவருக்கு வந்து மறைமுகமான ஒரு தோஷம் தெரியுது. இப்ப அது வந்து உங்களோட குலதெய்வம் எது? பச்சையம்மன். எந்த ஊர்ல? திருவண்ணாமலையில பச்சையம்மன். ஓ, உங்களுக்கு பர்வதமலை போற வழியில இருக்கா? ஆமாங்க, திருவண்ணாமலையில எல்லையில இருக்காங்க பச்சையம்மன். ஓ, திருவண்ணாமலை எல்லையிலேயே. வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரீங்களா? இல்ல, போயிட்டு வரோம் சாமி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி போறது இல்லையா? போறோங்க சாமி. போயிட்டு இருக்கீங்களா? சரி. இப்ப உங்களுக்கு வந்து உங்க சகோதரருக்கு வந்து அது தோஷம் வந்து ஜோதிட ரீதியா தோஷம் இருக்கு அப்படின்னு தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு எளிய பரிகாரம் சொல்றோம், நீங்க அதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. சுவாமி அருளால விவாகம் வந்து கட்டாயம் வந்து கைகூடி வந்துடும், அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். நீங்க உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு அடியண்ணாமலை, திருவண்ணாமலையில அடியண்ணாமலையில உண்ணாமலை தாயாரை தரிசனம் பண்ணி குங்குமத்தால அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. அப்புறம் உங்க குலதெய்வத்தையும் தரிசனம் பண்ண சொல்லுங்க. இது ஒரு முறை செய்து வந்துட்டோம், இது வந்து ஒரு முறை இதை செய்து முடிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் ஜலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பெசன் நகர் அஷ்டலட்சுமி, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான், ஸ்ரீரங்கநாதர், இப்படி சொல்லலாம். ஏதாவது ஜலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமியை தரிசனம் பண்ண சொல்லுங்கள். இது தரிசனம் பண்ணக்கூடிய கிழமை வந்து திங்கக்கிழமையாக இருக்கிறது முக்கியம். கட்டாயம் இதுவரைக்கும் தடைப்பட்ட விவாகம் நிச்சயமாக முடியும், சங்கடம் விலகும், கட்டாயம் கைகூடி வரும். ஒருவேளை ஏற்கனவே பேசி நிறுத்தப்பட்டிருந்த ஜாதகமாக இருந்தாலும் தேடி வந்துடும். வேறு பரிகாரம் எதுவுமே வேண்டாம், கட்டாயம் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு நீங்க பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. சாந்தி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சொந்த ஊரு புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டி. சொல்லுங்கம்மா, யாருக்காக இன்னைக்கு நீங்க சுவாமிஜி கிட்ட? எனக்கு தான் மேடம். நாங்க புதுக்கோட்டையில 5 பேர் அக்கா தங்கச்சி சகோதரிகள் மேடம். அதுல ஒரு அக்காவுக்கு மட்டும் குழந்தை இருக்கு, 4 பேருக்கு குழந்தை இல்ல மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 13/3/1981 சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. சரிங்கம்மா, உங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறது சப்தரிஷி எங்களோட குழந்தை அந்த 4 பேருக்கு அக்கா தங்கச்சிக்கு குழந்தை இல்ல மேடம். சரிங்கம்மா, இது குறித்து என்ன இருக்கு அப்படின்றது சுவாமிஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? வணக்கம் குருஜி. நமஸ்தே. உங்க அக்காவுக்கு வந்து எத்தனை குழந்தைங்க? ஒரு அக்காவுக்கு 2 பொண்ணு 1 பையன் மேடம். சரி. 4 பேருக்கு குழந்தை இல்ல. சரிம்மா, உங்க அப்பாவோட குலதெய்வம் எதுமா? நல்லதங்கால். எந்த ஊர்ல? புதுக்கோட்டை மாவட்டம் மேடம். சரி, இப்போ உங்களுக்கு உங்க தகப்பனார் வழியில தான் தோஷம் இருக்கு. ஸ்திரீ சாபத்தால் புத்திர தோஷம்னு சொல்லி ஒரு பெண்ணோட சாபம் இருக்குன்னு வந்திருக்கு. அது வந்து அப்பா வழியில தான் வந்திருக்கு. இப்போ சொல்ற பரிகாரத்தை நீங்க 4 பேரும் சேர்ந்தே செய்யறது நல்லதுன்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லையோ உங்க 4 பேருமே சேர்ந்து செய்யுங்க. நீங்க தம்பதிகளா போய் தான் செய்யணும்னு சொல்லுவோம். செய்தா விசேஷம். நீங்க வந்து இந்த திருச்சி உத்தமர் கோயில் பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து சப்த கன்னிகைக்கு இதுன்று கோயில்னு இருக்கு. உங்களுக்கு திருச்சியில உத்தமர் கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்சி உத்தமர் கோயிலா? ஆமாங்க. பிச்சாண்டவர் சன்னதின்னு சொல்லுவாங்க. அத அந்த இடத்தை பிச்சாண்டவர் சன்னதி, உத்தமர் கோயில். உத்தமர் கோயிலா? ஆமாங்க. திருச்சி உத்தமர் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளுனா உள்ள கேட்டா சொல்வா, அங்க வந்து சப்த கன்னிகை அப்படின்னு 7 கன்னிகைகளோட அந்த சின்ன ஆலயம் ஒன்று இருக்கு. நீங்க அங்க வந்து நீங்க ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போய் காலம்பரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லையோ, ஆனா சாஸ்திர ரீதியா சொன்னா புத்திர ஜீவி மரம் இருக்கு, அதை தான் வைக்கணும். ஆனா உங்களுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகாவில்வம் நீங்க 4 பேரும் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அம்மன் கோயிலையும் சிவன் கோயிலையும் நட்டுடுங்க 4 பேருமே. அது பண்ணால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வாய்ப்பு கட்டாயம் கிட்டும். ஆனால் இதை நீங்கள் செய்து தான் ஆனும். ஸ்ரீ தோஷம் இருக்குன்னு வந்திருக்கு, ஸ்ரீ சாபம் இருக்குன்னு வந்திருக்கு. இதை மட்டும் பண்ணுங்க. சுவாமி அருளால் கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சாந்தி, அவங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய நேயர்கள் இதே மாதிரி இணைப்பில் காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஜெயந்திங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் இன்னைக்கு? என் வீட்டுல அவருக்காக மேடம். அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவர் பேர் ஜெயபாலுங்க. 21/8/65 ரோகிணி நட்சத்திரம், ரிஷிபராசி, கன்னியா லக்னங்க. அவருக்கு எனக்கும் கேட்கணுங்க மேடம். சரிங்கம்மா, கேட்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 31/12/72ங்க. விசாக நட்சத்திரம், துலா ராசிங்க. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காகவும் உங்களுடைய கணவருக்காகவும் சுவாமிஜி கிட்ட பேசணும்? அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுதுங்க மேடம் அடிக்கடி. அப்புறம் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குதுங்க. அப்புறம் எனக்கு வந்து என் பேர்ல ஒரு வீடு இருக்குது, அது விரயம் பண்ணணுங்க. அது பண்ண ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்குதுங்க மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களுக்கு என்ன பதில் இருக்கு அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க மேடம்.
சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, கடன் எதனால வந்தது உங்களுக்கு முதல்ல? அவருக்கு உடம்புக்கு சரியில்லாதனாலங்க கொஞ்சம் பொண்ணுக்கு படிப்புக்காக அந்த மாதிரி இப்போ வந்தது. என்ன உத்தியோகம் பண்றாரு அவர்? அவர் ஒரு ஆபீஸ்ல ஹெச்ஆரா இருக்காருங்க. சரிம்மா, இப்போ அவர் குலதெய்வம் எது அவரது? இங்க மத்தம்மாள் கோவிந்தம்மாள்னு சொல்லிட்டுங்க. எந்த ஊர்ல? பன்னிமடையிலங்க, கோயம்புத்தூர்லங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த உங்கள் பேரில் கிரயம் ஆகணுன்றீங்களா, வாங்கணுமா? நீங்கள் வீடை வாங்கணுமா? இல்லைங்க, விரயம் பண்ணணுங்க சாமி. விற்பனை பண்ணணுமா? ஆமாங்க, விற்பனை பண்ணணுங்க. நீங்கள் கிரயம் பண்ணணும்னு சொன்ன உடனே எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது, வேற என்ன கேட்டோம். நீங்கள் இப்போ சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை மாத்திரம் செய்யுங்க. கொஞ்சம் சப்தரிஷி வாக்கியப்படி இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல ஒரு தடங்கள் தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கணும்னு சொன்னாலும் அதில் வந்து தடை தெரியுது. நீங்கள் வந்து வீட்டிலேயே விநாயகர் பெருமானோட படம் அது வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து ஸ்ரீவித்யா மகா கணபதி அப்படின்னு சொல்லுவாள், சில பேர் வந்து லக்ஷ்மி கணபதினு சொல்லுவாள். அதாவது உங்களுக்கு நீங்கள் பிள்ளையாரோட மடியில் உங்களுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி தேவி அமர்ந்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்து லக்ஷ்மி அம்மா பிள்ளையார் மகன் அப்படின்னு சொல்கிறா. ஸ்ரீவித்யில் அதை ஸ்ரீவித்யா கணபதினு சொல்கிறவாள் உண்டு. இது பழமையான வழிபாடு. இந்த லக்ஷ்மி கணபதின்றது பழமையான வழிபாடு. அந்த கணபதியோட படத்தை வாங்கி வச்சு கையில் வந்து மாதுளம்பழம், சக்தி ஆயுதம், அப்படி வந்து உங்களுக்கு விதவிதமான ஆயுதங்களோடையும் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். நீங்கள் ஸ்ரீவித்யா மகா கணபதின்னு அந்த படம் கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். அந்த படத்தை வாங்கி வச்சுட்டோ, ஸ்ரீவித்யா மகா கணபதி மந்திரம்னு இருக்குது, 28 எழுத்து. அது பக்கத்தில் இருக்க யாராவது பிள்ளையார் கோயில் குருக்கள்கிட்ட கேட்டு அதை வாங்கிட்டு 45 நாள், ஒரு நாளைக்கு 28 உரு ஜபம் பண்ணுங்க. ரொம்ப எளிமையான மந்திரம் இது. இங்கே சொன்னால் நீங்கள் எழுதிக்கிறது கஷ்டம் இருக்குன்றதுனால நீங்கள் பக்கத்தில் கேட்டிங்கன்னா கட்டாயம் சொல்லுவாள். எல்லாருக்கும் தெரியும், மகா கணபதி மந்திரம்னு சொல்லுவாள். இதை வந்து நீங்கள் வாங்கி 45 நாள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. ஒருவேளை இடையில ஒரு 6 நாள் தீட்டு வந்தால் 45 + 6 51 நாள் ஜபம் பண்ணுங்க. நைவேத்தியம்னு சொல்லும்பொழுது ஆரம்பிக்கிற அன்னைக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணுங்க, முடிக்கிற அன்னைக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணுங்க போகிறோம், வேறு எந்த பரிகாரம் வேண்டாம். ஆனால் வீட்டில் பண்ணுறது தான் விசேஷம். நீங்கள் கோயிலில் போய் பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா அதை விட உங்கள் வீட்லேயே பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதை மாத்திரம் செய்யுங்க. இப்போ நீங்கள் நினைத்த அந்த 2 விஷயமும் சுபமாக முடியும். வேறு பரிகாரம் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இந்த பரிகாரம் வந்து எல்லாருமே செய்யலாம்னு சொன்னீங்க. எல்லா பிரச்சனைகளுக்காகவும் வந்து இந்த மாதிரியான பரிகாரம் செய்யலாமா, இல்லை வந்து வேலை சம்மந்தப்பட்ட இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பரிகாரம் செய்யலாமா சுவாமிஜி? எந்த காரியம் ஆரம்பித்து தடைப்பட்டாலும், வீடு கட்டுறது அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல், அதேமாரி திருமண விஷயம், உத்தியோக பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்ரீவித்யா மகா கணபதி ஜபம்ன்றது ஒரு வரப்பிரசாதம். லக்ஷ்மி தேவி அதாவது மடியில் அமர்ந்து உங்களுக்கு மகா கணபதி காட்சி கொடுப்பார். இது ஒரு அற்புதமான பிரயோகம் பண்ணக்கூடிய தாந்திரிக மார்க்கம். இந்த கணபதியை தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு சகல சர்வாபீஷ்ட சித்தி கிடைக்கும்னு சொல்வா. வேறு பரிகாரம் வேண்டாமோ எல்லாருமே பண்ணலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் கௌரி சங்கர் மேடம். எங்க இருந்து சார் பேசுறீங்க நீங்க? இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காகவே தாங்க மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 15/9/1990. பூச நட்சத்திரம், கடகராசி, சிம்ம லக்னம். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் இன்னைக்கு? மேடம், இப்போ ஒரு 2-3 வருஷமாவே ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு. 2012க்கு முன்னாடி நல்லாவே இருந்தேன். ஒரு நல்ல கம்பெனில நல்ல சம்பளத்தோட நல்லா இருந்தேன். ஆனா இப்ப அதுக்கப்புறம் ஒவ்வொரு எது செஞ்சாலுமே அது தடங்களாவே போயிருது. அந்த செஞ்சுட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு. அங்க இருந்து நான் அப்போ வந்து பாட்டி வீட்டுல இருந்தாங்க. இப்ப நான் இங்க கிருஷ்ணகிரியில அம்மா கூட இங்க வந்துட்டேன். இப்ப எங்க போனாலும் எது செஞ்சாலும் எனக்கு கெட்ட பேராவே இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. வீட்டுல நான் சும்மா ஏதாச்சும் இருந்தா கூட வீணா சண்டை வந்து கெட்ட பேராயிருது. இப்ப வந்து இங்க நான் ஒரு டாடா ஏசி வண்டி ஓட்டிட்டு விவசாயமும் பாத்துட்டு இருக்கேன். அது நல்ல மாசம் ஃபுல்லா வண்டி ஓடுது, நல்லா சம்பாதிக்கிறேன். ஆனா கடைசியில் அதுக்கு டியூ கூட கட்ட முடியாத அளவுக்கு வர காசு எப்படி செலவாகுதுன்னே தெரியல. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையில செலவாயிருது. இப்போ விவசாயம் பண்றோம்னா ஒரு பயிர் பண்றோம், முதல்ல நல்லபடியா ஆரம்பிக்கிறோம், நல்லாவே வருது. ஆனா கடைசியில் அதுக்கு பலனுக்கு வர சமயத்துல அதுக்கு கரெக்டா மருந்து கூட அடிக்க முடியறதில்ல. அது வீணாவே போயிருது. செஞ்ச செலவு கூட கடைசியில மீட்க முடியறது இல்ல.
எது பண்ணாலும் அப்படியே ஆயிடுது. நான் ஒரு கோயிலுக்கு போகலன்னா கூட அது தடங்களாயிருது. குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப நாளா போகணுன்ட்டு ஏதாச்சும் போகணும்னு கிளம்புவேன். ஆனா அதுக்கு இந்த ஏதாவது தடங்கள் வந்து போக முடியாமலே ஆயிருது. எல்லா விதத்துலயும் தடங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆமா மேடம். ஆனா ரொம்ப கெட்ட பேராவும் ஆகுது. ஒரு இடத்துல கடன் வாங்குறேன் அப்படின்னா அந்த கடனை திருப்பி கூட கொடுக்க முடியறது இல்லை. ஆனா நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஆனா கொடுக்க கூட முடியறது இல்லை. அவங்க கிட்டையும் கெட்ட பேர் ஆயிருது. சரிங்க சார், உங்களுடைய தடங்கள் நீங்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. ஹலோ. சொல்லுங்க, எத்தனாவது குழந்தை நீங்க? நான் 2வது பையன். முதல் அக்கா, இப்ப 2வது பையன். உங்க குலதெய்வம்? காளியம்மன், பொன்காளியம்மன். எந்த ஊர்ல? ஈரோடு மாவட்டம் சிவகிரி பொன்காளியம்மன். தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா வருஷத்துக்கு ஒரு முறை? இல்லைங்க சாமி, நான் போகலான்ட்டு கிளம்புனா கூட அதுக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துருது. இப்ப தாத்தா இப்ப இறந்து இப்பதான் 3 மாசம் ஆகுது. சரி. வருஷம் ஆகாம போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியலன்னு போகல. நீங்க சரி, ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லிடுறோம். சொல்லுங்க. இப்ப 2 பரிகாரம் சொல்றோம், அது 2ஐயும் செய்யுங்க. ஆனா அதுக்கு முன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க அடிக்கடி சொல்லிட்டு வரோம், நம்ம தர்மங்களை ஏதாவது தீட்டு வந்ததுன்னு சொல்லி கோயிலுக்கு போகாம இருக்கிறதோ, கோயிலுக்கு நம்ம செய்துட்டு இருக்க கொடையை நிறுத்துறதோ கூடவே கூடாது. மறுபடியும் சொல்கிறோம், அதாவது அந்த தீட்டு காலங்கள் எப்போ முடிஞ்சு விடுத்தோ அதுலேருந்து சுவாமி பூஜையை நீங்கள் நிறுத்த வேண்டாம். பண்டிகைகளை வேணால் கொண்டாடாமல் இருங்க. பண்டிகைனா நீங்கள் இந்த சித்திரை வருஷ பரப்புன்றோம், ஜனவரி 1 சொல்கிறோம், அந்த மாதிரி தீபாவளி பட்டாசு வெடிக்கிறோம், இதெல்லாம் வேணால் கொண்டாடாமல் இருங்க. சுவாமியை தரிசிக்கிறதும் சுவாமிக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்கிறதையும் நிறுத்தாதீங்க. அதை ஒண்டி முக்கியமாக சொல்லிடுறோம். நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீபெருந்தூர் போய் அங்கே எம்பெருமான் ராமானுஜரை தரிசனம் பண்ணுங்கள். அவர்கிட்ட மனமுருக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டோம் ஒரு முறை முதல்ல இது முடிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு திருவாதிரை அன்னைக்கு நீங்கள் மைசூரில் நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயம் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து திருவாதிரை அன்னைக்கு நீங்கள் ஸ்ரீபெருந்தூர் போய் எம்பெருமானை தரிசனம் பண்ணுறது காலம்பர வேலை. அதே மைசூரில் நஞ்சுண்டேஸ்வரரை மைசூரில் தரிசனம் பண்ணுறது மாலை வேலை. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இவரை தரிசனம் பண்ணும்பொழுது திருவாதிரை காலம்பர வேலையில் பஞ்சாங்கத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து மைசூரில் நஞ்சுண்டேஸ்வரரை தரிசனம் பண்ணுறது மாலை வேலை, அப்போ திருவாதிரை மாலையில் இருக்கான்னு பார்த்துங்க. இது முக்கியம். இது 2ம் முடிச்சிட்டோ நீங்கள் 1 வருஷம் ஆகட்டும் காத்து இல்லாமல் குலதெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் சங்கடமெல்லாம் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் பிரச்சனை தீரும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் புதிய முயற்சி நீங்கள் எடுக்கிறது நீங்கள் கூடுமானவரை உங்கள் ஜாதக ரீதியாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுக்க வேண்டாம். அதேமாதிரி புதிய முயற்சிக்கு போகும்பொழுது சிவப்பு கலர் உடை தவிர்க்கலாம். ஆனால் கட்டாயம் உங்களுக்கு பலன் உண்டு, நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் திருப்திகரமான வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் கவலையை விட்டுருங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. வழக்கம் போல எல்லாருக்காகவும் வந்து நல்ல பரிகாரங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. இதனால கண்டிப்பாக எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய கவலைகள் உங்களை விட்டு நீங்கவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.